இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீர் யார் என்று எனக்கு தெரியும். நாசரேத்து இயேசுவே, உமக்கு என்ன இங்கு வேலை என்று ஒரு பேய் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் ஒரு ஊருக்கு சென்றார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல குடும்பங்களை சந்தித்து தரவுகளையும் தகவல்களையும் சேகரிக்கின்றார். அப்படி ஒரு வீட்டிற்கு செல்கின்ற போது அங்கு கணவன் மனைவி பயங்கரமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சண்டையை எப்படி நிப்பாட்டுவது, எப்படி இவர்கிட்ட தரவுகளையும் தகவல்களையும் சேகரிப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார். அந்த வீட்டில் ஒரு சிறுவன் இருப்பதை பார்த்தார். அந்த சிறுவனை அழைத்து, இந்த குடும்பத்துடைய தலைவர் யார் என்று கேட்டதற்கு அவன் கூறினானான், அதுதான் சார் இந்த குடும்பத்தில் பிரச்சனை. யார் இந்த குடும்ப தலைவர் என்பது உங்களுக்கு இந்த சண்டை முடிந்தவுடன் தெரியும், நீங்கள் எழுதி கொள்ளலாம் என்று விளையாட்டாக கூறினானாம். பிரியமான சகோதர சூழே, இன்று நிறைய நேரங்களில் நிறைய குடும்பங்களில் யார் குடும்ப தலைவர், யார் சொல்வதை யார் கேட்பது, யாருக்கு யார் கீழ்ப்படிவது, அல்லது யார் யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கின்றது, அதிகாரம் படைத்தவர் யார், யாரிடம் பணம் இருக்கின்றது என்பதை இந்த நாளில் பலதரப்பட்ட நிலைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்றைய நாளுடைய நற்செய்தியில பரிசேயரை போல, அந்த படித்த அறிஞர்களை போல ஆண்டவர் பேசவில்லை. அவர்களெல்லாம் அவர்களை மையப்படுத்திய அதிகாரம், சுயநல அதிகாரம், மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய அதிகாரம். ஆனால் ஆண்டவருடைய அதிகாரம் மற்றவர்களை மையப்படுத்தியது. அவருடைய அதிகாரம் விடுதலை அளிக்கக்கூடிய, விமோச்சனம் அளிக்கக்கூடிய அதிகாரமாக இருந்தது. ஆகையால் தான் வாயை மூடு, பேசாதே என்று அந்த பேய் பிடித்த நபரை அதட்டுகிறார். அவனுக்கு வலிப்பு உண்டாக்கி அந்த பேய் அங்கிருந்து கத்தி அதறி ஓடுவதை மக்கள் கண்ணார பார்க்கின்றார்கள். பிரியமான சகோதர சூழே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஒரு பேய் பிடித்த நபர் ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்கிறார் என்றால், நம்மால் ஏன் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியவில்லை? அதற்கு தடையாக இருப்பது என்ன? நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை ஒழித்து விடவா வந்தீர்? ஒரு பேய் ஆண்டவரை யார் என்று அடையாளம் கண்டுகொண்டது. இன்றைய நாளில் நற்கருணை வடிவத்தில் வரக்கூடிய நம் தேவன் இயேசுவை ஏன் நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை? அவர் இதோ இந்த நாளிலும் கூட எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். இன்றைய நாளில் நாமும் பலதரப்பட்ட உடல் அளவுல, பொருளாதார நிலையில, ஊடக அளவுல, பலதரப்பட்ட மன அளவுல, பலதரப்பட்ட நிலையில நாம் அடிமையாய் கிடைக்கின்றோம். நாமும் தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. இவை அத்தனையிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை நிச்சயமாக கொடுக்கின்றார். உலகத்தந்தைய இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று செவ்வாய்க்கிழமை நாங்களும் ஒரு சில சூழ்நிலைகளை பலதரப்பட்ட தீய ஆவிகளால் பீடித்து கிடக்கின்றோம். நாங்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நிலையும் மாற வேண்டும், சூழ்நிலைகள் மறைய வேண்டும். விடுதலை பெற்றவராய் இதோ அந்த தீய ஆவி பிடித்தவருக்கு நீ விடுதலை கொடுத்தீர். எங்களுக்கும் நீர் முழுமையான விடுதலை கொடுத்து நல்லவர்களாக இனியவர்களாக உமக்கேற்ற வாழ்வு வாழ கிருபை தரும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.